ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து டே பை டே கான்வர்சேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்களன்னா யூஸ்டு டு. ஓகேங்களா? யூஸ்டு டு வித் பி வெர்ப்ஸ். யூஸ்டு டு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்ட்டில் ஒரு வேலையை வந்து பழக்கத்தில் வச்சுருந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது யூஸ்டு டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்டு டு வித் பி வெர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பி வெர்ப்ஸ் அப்படின்றதே வந்து நான் இங்கே இந்த பி அப்படின்னு போட்டாவே இதுக்குள்ளே வந்து ஆம், இஸ், ஆர் இந்த 3 மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ப்ரெசண்ட்டு. ஓகேங்களா? ஸோ பி ப்ளஸ் யூஸ்டு டு இதுதான் நம்மளோட டாபிக் இன்றைக்கி. அதாவது வந்து யூஸ்டு டுவோட பி வெர்ப்ஸை சேர்க்கும் பொழுது அதோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்துக்கு வந்து பழக்கமாயிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகேங்களா? ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டைட்டில் பி ப்ளஸ் யூஸ்டு டு, அதாவது வந்து பி வெர்ப்ஸ் ப்ளஸ் யூஸ்டு டு. ஓகேங்களா? ஸோ அந்த பி அப்படின்றதுக்குள்ளே தான் ஆம், இஸ், ஆர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் கிளியர் கட்டாக தெரியும். ஸோ நியூ வியூவர்ஸ்க்காக நான் ஒன் மோர் டைம் இந்த ஸ்லைடு வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பி அப்படின்றதுக்குள்ளே தான் ஆம், இஸ், ஆர் இந்த 3மே இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆம் என்றது வந்து ஐ. ஓகேங்களா? ஸோ ஐன்ற சப்ஜெக்ட் மட்டும்தான் ஆம் வரும். இஸ் வந்து சி இட்டு ப்ளஸ் சிங்குலர் நவுன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இஸ்ஸு வரும் ப்ரெசண்ட்டில். அடுத்தது வந்து ஆர். ஆர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வி, தே, யூ ப்ளூரல் நவுன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸில் வந்து நம்மளுக்கு கேட்டகரி இருக்கிறதுனால இந்த பிக்குள்ளே ஆம், இஸ், ஆர் வந்து ப்ரெசண்ட்டில் நம்மளுக்கு உள்ளே அடங்கியிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் இந்த ஸ்லைட் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், சப்ஜெக்ட் வரணும், ப்ளஸ் பி வெர்ப்ஸ். ஓகேங்களா? அந்த பி வெர்ப்ஸில் வந்து ஆம், இஸ், ஆர் இருக்கும். ஆம், இஸ், ஆர் வந்து எதுக்கு எதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஐ வந்தால் ஆம் வரும், சிங்குலர் வந்தால் இஸ்ஸு வரும், ப்ளூரல் வந்தால் ஆர் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளஸ் யூஸ்டு டு. ஓகேங்களா? நம்ம வந்து யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட். ஓகேங்களா? ஜெரண்ட் வந்து கம்பல்சரி. அதாவது வந்து பி வெர்ப்ஸ் ப்ளஸ் யூஸ்டு டு யூஸ் பண்ணும் பொழுது ஜெரண்ட் மேண்டிட்டரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ரூல். ஓகேங்களா? ஜெரண்ட் அப்படின்றது நான் பார்த்தீங்கன்னா அது ஒரு நவுன். ஓகேங்களா? ஜெரண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா V1 ப்ளஸ் ஐஎன்ஜி இது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நவுன். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக் அப்படின்றது V1 ப்ளஸ் ஐஎன்ஜி அதை சேர்க்கும் பொழுது ஸ்பீக்கிங் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஸ்பீக்கிங் அப்படின்றது வந்து டைரெக்டாக நவுனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு ஜெரண்ட்டை பற்றி தெரியலைன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். நான் காலையில் டீ குடிக்க பழகிவிட்டேன். ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். நான் காலையில் டீ குடிக்க பழகிவிட்டேன். ஓகேங்களா? நான் சொன்னது தான். பி வெர்ப்ஸ் வந்து யூஸ்டு டுவோட சேரும் பொழுது நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து பழக்கமாயிட்டோம். அதாவது வந்து ப்ரெசண்ட்டில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்கமாயிட்டோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் அப்படின்னா ஐ வந்தாவே பி வெர்ப்ஸ்னால் வரணும், ஆம் வரணும். ஓகேங்களா? யூஸ்டு டு எது குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் டீ இன் த மார்னிங். ஓகேங்களா? நான் காலையில் டீ குடிக்க பழகிவிட்டேன். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஐ ஆம் யூஸ்டு டு ட்ரிங்கிங் டீ இன் த மார்னிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. ரொம்ப நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவது பாருங்கள். அவனுக்கு தினமும் வேலைக்கு போவதுக்கு பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம பழக்கமாகி விட்டது எல்லாமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவனுக்கு தினமும் வேலைக்கு போவதற்கு பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் அவன் போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவன் தினமும் வேலைக்கு போயிடுறான்பா. ஓகேங்களா? அவனுக்கு அது பழக்கமாயிடுச்சு. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹீ. ஏன்னா அவன் தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஹீ வந்தாவே நம்மளுக்கு தெரியும் சிங்குலரு. அப்போ இஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹீ இஸ் யூஸ்டு டு கோயிங் டு ஒர்க். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே. ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வந்து தினமும் வேலைக்கு போகிறதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து சென்டென்ஸ் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ ஒன்று மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். அவனுக்கு தினமும் வேலைக்கு போவதற்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னா ஹீ இஸ் யூஸ்டு டு கோயிங். ஏன்னா போகிறது தான் பழக்கமாகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் கோயிங் டு ஒர்க் எவ்ரிடே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டு ஒர்க்குன்றது வந்து வேலைக்கு அது தனி.
ஓகேங்களா. அந்த யூஸ்டு டூவோட எது சேர்ந்து வருதோ அதுதான் நம்ம வந்து ஜெரண்ட்டாக நம்ம ஆக்ட் ஆகுது. 3வது பாருங்கள், அவளுடைய குழந்தை காரமாக சாப்பிடுவதற்கு பழகிவிட்டான். ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா, இப்போ குழந்தைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து ஃபீட் பண்ணும் பொழுது நம்ம வந்து காரம் இல்லாமல் தான் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ நாள் போக்கில் வந்து அது வந்து காரமாக இல்லாமல் வந்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அவளுடைய குழந்தை வந்து காரம்லாம் சாப்பிட்றதுக்கு பழகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, அவளுடைய குழந்தைன்றப்போ ஹேர் பேபி. ஓகேங்களா. ஹேர் பேபின்றது வந்து சிங்குலர். ஹேர் பேபி இஸ் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசிஸ் ஃபுட். ஓகேங்களா. ஸோ அந்த காரமான சாப்பாடெல்லாம் சாப்பிட பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசக்கூடிய நார்மல் சென்டென்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நேச்சுரலாக டச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே மறக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் பேபி அப்படின்னா அவளுடைய பேபி ஹிஸ் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அம்மாவிற்கு தினமும் நாடகம் பார்ப்பதற்கு பழக்கமாகிவிட்டது. ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அம்மாவுக்கு நாடகம் பார்க்குறது வந்து பழக்கமாகிடுச்சு. ஸோ அது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, மை மதர் இஸ் யூஸ்டு டு வாட்சிங் த சீரியல் எவ்ரிடே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. ஸோ நான் ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய அம்மாவிற்கு அப்படின்னா மை மதர் வந்து சிங்குலர். ஓகேங்களா. அதனால் இஸ் போடுறோம். யூஸ்டு டு நம்ம அது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எது பார்ப்பதற்கு பழக்கமாயிடுச்சின்னு பார்க்கணும். ஓகேங்களா. நாடகம் பார்ப்பதற்கு. ஓகேங்களா. வாட்சிங் த சீரியல் எவ்ரிடே தினமும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சென்டென்ஸை வந்து பிரேக் பண்ணி படித்தா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். மை மதர் இஸ் யூஸ்டு டு வாட்சிங் த சீரியல் எவ்ரிடே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த எவ்ரிடேன்றது வந்து நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே போட்டுக்கலாம் அல்லது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா. 5வது பார்க்கலாம். என்னுடைய அப்பாவிற்கு தினமும் மது அருந்துவது பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம நார்மல் நம்மளோட தூய தமிழில் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் எப்படி பேசுவோம் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து தினமும் குச்சினே இருக்கார். சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து தினமும் குடிக்கிறது வந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இப்படி வந்து மை ஃபாதர் அப்படின்னா சிங்குலரு. மை ஃபாதர் இஸ் யூஸ்டு டு ட்ரிங்கிங் லிக்கர் எவ்ரிடே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இது வந்து ப்ரெசண்ட்டில் நான் நடக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா. ப்ரெசண்ட்டில் வந்து எது நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பி verbs ப்ளஸ் யூஸ்டு டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மை ஃபாதர் இஸ் யூஸ்டு டு ட்ரிங்கிங் லிக்கர் எவ்ரிடே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மை ஃபாதர் இஸ் யூஸ்டு டு ட்ரிங்கிங் லிக்கர் எவ்ரிடே. ஸோ ஓகேங்களா. ஸோ நான் எதுக்கு மல்டிபிள் டைம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஒரு வாட்டி படித்தாவே அதோட நம்ம லைஃப்பில் மறக்கக்கூடாது. அதனால தான் அவனுக்கு நான்வெஜ் சாப்பிடுவது பழக்கம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான். ஸோ இப்போ அவன் கரண்ட்டில் வந்து அவன் எடுக்கிறான்னு வச்சிங்களேன், சாப்பிட்றான். ஸோ அப்போ நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, அவன் இப்போல்லாம் நான்வெஜ் தான் சாப்பிட்றான், அவனுக்கு பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அவன் வாமிட் வராமல் இருக்கலாம். ஸோ இப்போ பழக்கமானதுனால அவனுக்கு வாமிட் வராமல் இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் பார்த்துங்க. ஹீ இஸ். ஓகேங்களா. அவனுக்குன்றதுனால ஹீ இஸ் யூஸ்டு டு ஈட்டிங் த நான்வெஜ். ஓகேங்களா. ஹீ இஸ் யூஸ்டு டு ஈட்டிங் த நான்வெஜ். ஓகேங்களா. ஸோ எது அவனுக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்றப்போ அதை தான் வந்து நம்ம டேரெக்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. சாப்பிடுவது தான் பழக்கமாகிடுச்சு. அப்போது சாப்பிடுவது தான் நம்ம அங்கே வந்து ஜெரண்ட்டாக போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஈன்றது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டு. அதனால் நம்ம வந்து இஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ்டு டு. ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளோட ரூட் வேர்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் யூஸ்டு டு ஈட்டிங் த நான்வெஜ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. நம்மளுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா. 7th பாருங்கள். எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவதற்கு பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க எப்படி பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட்டில் போகிறது வந்து எனக்கு இப்போ பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது நம்ம எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா, ஐ எம். ஏன்னா எனக்கு தான் ஐ எம் யூஸ்டு டு ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் யூஸ்டு டு ஒர்க்கிங் அப்படின்னா எனக்கு வேலை செய்வதற்கு பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நைட் ஷிஃப்ட்டில். ஓகேங்களா. ஐ எம் யூஸ்டு டு ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. அதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் மல்டிபிள் டைம் சொல்கிறேன். ஐ எம் யூஸ்டு டு ஒர்க்கிங் இன் நைட் ஷிஃப்ட். ஓகேங்களா. நைட் ஷிஃப்ட் எப்படின்னா சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான்.
ரெண்டுமே வந்து கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 8th பார்க்கலாம். என்னுடைய மகனுக்கு செல்ஃபோன் பயன்படுத்துவது பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பழக்கமாகி விட்டது, பழக்கமாயிடுச்சு. ஆனால் எல்லாமே வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்கிறது தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். என்னுடைய மகனுக்கு செல்ஃபோன் பயன்படுத்துவது பழக்கமாயிடுச்சு. எது பழக்கமாயிடுச்சு? யூஸ் பண்ணுறது தான் பழக்கமாயிடுச்சு. அப்போது அந்த யூஸ் அப்படின்றது தான் வந்து ஜெரண்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. என்னுடைய மகன் அப்படின்னா மை சன், அது வந்து சிங்குலரு, அதனால் இஸ் வருது பி வேர்ப்ஸில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூஸ்டு டு நம்மளோட ரூட் வேர்டு. எது பழக்கமாயிடுச்சு? யூஸ் பண்ணுறது தான் பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா? பயன்படுத்துவது பழக்கமாயிடுச்சு. அப்போ யூஸிங் எதை? த செல்ஃபோன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் பார்க்கலீங்க அப்படின்னா ஸோ போய் பாருங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்களேன்னா ஸோ அதாவது வந்து ஆஃப்டர் வர்புக்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் வந்து அதாவது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் வருமா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் வருமானு உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9th பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பழக்கமாயிருச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பழக்கமாயிருச்சு. ஸோ நான் எதுக்கு ஆயிடுச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ ஊருக்கு ஊர் நம்ம வந்து மாற்றி பேசுவோம். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழ் வந்து அதோட பெனிஃபிட் ரொம்ப அதிகம் நம்ம யூசேஜஸில் பயன்படுத்தும் பொழுது தமிழ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். சேம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாதுன்றதுனால அவங்க டோனில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அப்படின்றப்போ ஐ ஆம் யூஸ்டு டு பிளேயிங் கிரிக்கெட் எவ்ரி சண்டே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஆம் யூஸ்டு டு பிளேயிங் அப்படின்னு வந்து விளையாடுவதே எனக்கு பழக்கமாயிடுச்சு. எதை விளையாடுவது? கிரிக்கெட் விளையாடுவது. எப்போது? எவ்ரி சண்டே. ஓகேங்களா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பழக்கம் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே எதுக்கு ஜெரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து இந்த மாதிரியான பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம கம்பல்சரி ஜெரண்ட் யூஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 10வது பாருங்கள். என்னுடைய தம்பிக்கு பள்ளிக்கூடத்திற்கு நடந்து போக பழக்கமாகிவிட்டது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தம்பி வந்து சைக்கிள் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நடந்து போய்க்க கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாளப்போக்கில் அவனையும் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு சரி அவங்களே நடக்கிறதுக்கு வந்து பழகிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். மை பிரதர். ஓகேங்களா? இஸ் யூஸ்டு டு வாக்கிங் டு ஸ்கூல். ஓகேங்களா? என்னுடைய தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு நடந்து போகிறதுக்கு பழக்கமாயிடுச்சு. ஓகேங்களா? மை பிரதர் இஸ் யூஸ்டு டு வாக்கிங் டு ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ அந்த வாக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கண்டினியூவாக நடக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் வந்து இங்கே ஜெரண்ட்டாக நம்ம ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் ஐஎன்ஜியில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதனா டவுட் இருந்தானா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். 11வது பார்க்கலாம். எனக்கு சாப்பிட்ட பிறகு தூங்குவதற்கு பழக்கமாகிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரியாக இந்த டாபிக் நம்ம பேசுவோம். ஸோ சாப்பிட்ட பிறகு எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து தூங்குவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் தூங்க மாட்டோம். ஸோ ஒரு சிலர் தூங்குவாங்க. அப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு சாப்பிட்டோன்னே தூங்கத்துக்கு வந்து பழக்கமாகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு அப்படின்றப்போ ஐ ஆம் யூஸ்டு டு ஸ்லீப்பிங் ஆஃப்டர் ஈட்டிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் அப்படின்றது வந்து ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து எப்போவுமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நவுனுக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ ஈட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஜெரண்ட். அது வந்து நவுன் ஆக்ட் ஆகிறப்போ அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுவும் ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஆம் யூஸ்டு டு ஸ்லீப்பிங் ஆஃப்டர் ஈட்டிங். ஓகேங்களா? ஸோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறதுக்கு எனக்கு பழக்கமாகிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். 12வது பார்க்கலாம். நான் சம்பளம் வாங்கின உடனே என் சம்பளத்தை என் மனைவிட தான் கொடுப்பது எனக்கு பழக்கம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சம்பளம் வாங்குவோம். ஸோ நம்ம சம்பளம் வாங்கணும் அப்படின்னா எங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது எனக்கு பழக்கமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல எப்படி பேச போகிறோம் அப்படின்னா நான் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஆம் யூஸ்டு டு கிவிங் த சேலரி டு மை ஒய்ஃப் ஆஸ் சூன் ஆஸ் ஐ கெட் இட் அப்படின்றப்போ ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்றது வந்து உடனே, ஐ கெட் இட் அப்படின்னா நான் சேலரி வாங்கின உடனே, ஐ எம் யூஸ்டு டு கிவிங் த சேலரி டு மை ஒய்ஃப். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு லென்த்தி சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்பல்சரியான ஓகேங்களா ஒரு கன்ஜெக்ஷன்.
ஸோ அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு லென்த்தி சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி நான் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸை ஆட் பண்ணினே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாஸ்ட்டு சென்டென்ஸ், அதனால் பிக் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது எல்லாமே சேர்த்து தான் ஒரு பெரிய பிக் சென்டென்ஸாக நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனுக்கானது மட்டும்தான். அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் போயிடலாம். நான் கல்லூரிக்கு நடந்து செல்வதற்கு பழகிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ எது பழகிவிட்டது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் வந்து நம்ம ஜெரக்டாக ஆக்ட் ஆகணும். ஓகேங்களா? 2வது பாருங்கள், அவள் நீண்ட நேரம் தூங்குவதற்கு பழகிவிட்டாள். எதுக்கு பழகிவிட்டால் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 ஹோம்ஒர்க் வந்து மேண்டிட்டரி, கம்பல்சரியாக நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதனா தப்பு இருந்ததுன்னா நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் ரீப்ளேவும் பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நிறைய பேர் வந்து நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து லாங்குவேஜை வந்து கம்பல்சரி அவங்க இம்ப்ரூவ் பண்ணின்னு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு மோட்டிவ்க்காக தான் சொல்கிறேன். உங்களால் டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே நான் பூஸ்டப் பண்ணணுமோ கம்பல்சரி அந்த இடத்த வந்து நான் ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம எல்லா நாளுமே வந்து எல்லா வீடியோவும் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட் மட்டும் தான் புரியும். நம்ம எல்லாமே வந்து ட்ரிக்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரே வீடியோவில் வந்து ஜெரண்ட்னா கன்ஜெக்ஷன்னா ஓகேங்களா ப்ரிப்போசிஷனா எல்லாமே சேர்த்து கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து எல்லா நாளுமே அதை நம்ம காதுக்குள்ளே கேட்க கம்பல்சரி உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறதா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரே ஒரு டைட்டில் எழுதி போட்டாலும் அதுக்கான கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்து தான் அவங்க லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நியூஸ் யாரானு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.